மாவட்டம் மன்னார்குடி அருகே மழை காரணமாக நெல் கொள்முதல் செய்யப்படாததால் நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கியது. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜசேகர் வழங்க கேட்கலாம். ராஜசேகர், விவரங்கள். மோனிஷா, திருவாரூர் மாவட்டத்துல 1,50,000 ஏக்கர் பரப்பளவுல குறுவை நெல் சாகுபடி பணிகள்ல விவசாயிகள் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்பொழுது மாவட்டம் முழுவதும் அறுவடை பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுவரை அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலமாக 1,70,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில திருவாரூர் மாவட்டத்துல கடந்த 10 நாட்களாக விட்டு கனமழை என்பது பெய்து வருகிறது. மன்னார்குடி அருகே ஓவல்குடி கிராமத்துல அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த நெல் கொள்முதல் நிலையத்துல ஏற்கனவே விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட 20,000 நெல் மூட்டைகள் தேங்கி இருக்கிறது. இதனை லாரிகள் மூலமாக கிடங்குக்கு ஏற்றிச் செல்லப்படாமல் இருந்த காரணத்தினால கடந்த 10 நாட்களுக்கு மேலாக விவசாயிகள் கொண்டு வரப்பட்ட நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்ய முடியாமல் இருந்து வருகிறது. நேற்று அதன் முன்தினம் அது மட்டும் இல்லாமல் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக அந்த நெல் மூட்டைகள் அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் அனைத்தும் நனைந்து மழையில் நனைந்து தற்பொழுது முளைக்க தொடங்கியுள்ளது. அதனை விவசாயிகள் எடுத்து காண்பிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஒரு ஏக்கருக்கு 30,000 முதல் 35,000 ரூபாய் செலவு செய்து விவசாயிகள் அறுவடை செய்து நெல் மூட்டைகளை எடுத்து வந்த நிலையில தற்பொழுது பெய்த கனமழையின் காரணமாக அந்த நெல்மணிகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக வேளாண் துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அந்த நெல்மணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்து அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜசேகர்.